ஒரே பையன் ஆசைப்படுறான் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளைய தீர்ப்பு அப்படின்னு ஒரு படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80-85 லட்சம் ரூபா டோட்டலாகவே எஸ் ஏ சந்திரசேகருக்கு லாஸ் ஆயிடுச்சு. விஜயகாந்த் வந்து பெருந்தன்மையா அண்ணன் சம்பளமே வேணாம் நான் நடிச்சு தரேன் அப்படின்னாரு. செந்தூர பாண்டி தம்பி நான் எதுக்குன்னே இருக்கேன் நீங்க உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோ நல்லா கேட்டுங்க எவனும் ஒத்துக்க மாட்டான். இந்த மாதிரி விஜயகாந்தை ஏமாத்தி மக்கள் வந்து எல்லாருமே விஜயகாந்தோட தம்பி விஜய் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துக்கு நாங்கள் அந்த விஜய் ஹீரோவை புக் பண்ணிட்டு நாங்கள் வந்து டேரக்டர் தேடுனா யாருமே டேரக்டர் வர மாட்டேங்கிறோம். ஒருத்தர் வெளிப்படையாகவே சொல்கிறேன், ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு எனக்கு வந்து இந்த பையனை வச்சு எடுக்கிறதுக்கு அபிப்பிராயமே இல்லை அப்படின்னு. நாங்கள் அந்த படத்தை தயாரித்தோங்கிறது வந்து உண்மைதான். ஆனால் அந்த படத்தையும் அவர் இயக்க வேண்டிய நிர்பந்தம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் அவரை வச்சு வேற படம் பண்ணீங்களா? இல்லை, அவரை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது 1 லட்ச ரூபா பணம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த படம் அந்த அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அவங்க பண்ணியே கொடுக்கல. ஓகே சார், இப்படிப்பட்ட ஒரு ஹீரோக்கு வந்து ப்ரொடியூசர் மத்தியில் வந்து ஒரு பேர் இருக்கு. என்னன்னா இவர் வச்சு படம் எடுத்தா போட்டுதாச்சும் எடுத்துலாம்ப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க சார். இது உண்மைங்களா? அந்த மெர்சல் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நஷ்டம். ஒரு பெரிய ஹீரோ அவர் நடித்த ஒரு படம் பெரிய நஷ்டம், தயாரிப்பாளருக்கு நஷ்டம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளருக்கு அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரி செஞ்சு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னா எதுவுமே செஞ்சு கொடுக்க விஜய் தயாராக இல்லை. தயாரிப்பாளராக மட்டும் இல்லை, ஒரு சினிமா துறையை சேர்ந்தவனா நான் சொல்கிறேன். இல்லை, விஜய் வந்து சரியாக செயல்படணுங்கிற விமர்சனங்கள் இருக்கலாம், அரசியல் மெச்சூரிட்டி இல்லை, அரசியல் அறிவு இல்லை, பக்குவம் இல்லை, என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அசைச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு டாப் ஸ்டார். ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார். ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு இணையாக ஒரு ஸ்டார் இருக்கார் தமிழ் சினிமாலன்னா அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர், சினிமா விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சினிமா துறை இல்லை எத்தனை நடிகர்கள் வர்றாங்க போகிறாங்க, ஒரு சில பேர் மக்கள் மனசில் நிற்கிறாங்க சார். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 பேர் நம்ம சொல்லலாம் சார். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள். இவர் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ எப்படி வந்தாருன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க சார். ஆனால் இவர் உள்ளே வந்தது மிக முக்கிய காரணம் அவங்க அப்பா தான். அப்பா இல்லைன்னா இவர் வந்திருக்கவே முடியாது, சில குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறாங்க. விஜய் என்பவர் யார் சார்? ஏன்னா நீங்கள் வந்து அவர் கூட இணைஞ்சிருக்கீங்க, பல படங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பார்வையில் விஜய் என்பவர் யார் சார்? விஜய் என்பவர் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகரோட பையன். அதாவது வந்து லாயலா காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு, விஸ்காம் படிக்கிறாரு. காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய்க்கு வந்து நடிக்கணுன்ற ஆசை வந்தது. அவங்க அப்பாவே வந்து தயாரிப்பாளர் இயக்குனராக இருக்கிறதுனால என்னை வந்து கதாநாயகனாக போட்டு படம் எடுங்க அப்படிங்கிறாரு. எஸ் ஏ சந்திரசேகர், ஷோபா 2 பேருக்கும் ஒரே பையன் விஜய். ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா அது வில்லங்கமாக இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறது அன்றைய காலகட்டங்களில் 33 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65, 70, 80 லட்ச ரூபா தேவைப்படும். 80 லட்ச ரூபா போட்டு ஒரு படத்தை எடுக்க சொல்கிறாரு. ஸோ அது எடுத்தால் அது வந்து வெற்றியடையாமல் போச்சு, ஒருவேளை தோல்வியை கொடுத்துருச்சு, நஷ்டத்தை கொடுத்துருச்சுன்னா பெரிய லெவலில் ஃபைனான்ஷியல், அதாவது வந்து ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் வந்துருமே அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களுக்கு சில யோசனைகள் இருந்துச்சு. எஸ் ஏ சந்திரசேகர், ஷோபா 2 பேருக்கும். விஜய் வந்து பிடிவாதமாக இருந்தார் அப்படிங்கிறாங்க. பல பேட்டிகளில் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ விட்டுலாம் கூட ஓடி போயிட்டார், என்னை வச்சு படம் எடுக்கல அப்படின்றாங்க. அதனால் வந்து ஒரே பையன் ஆசைப்படுறான் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளைய தீர்ப்பு அப்படின்னு ஒரு படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த 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 ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 19 வயசு பையன், அந்த பையனுக்கேற்ற கதையா அப்படின்னு
அப்படின்னா பையன் வந்து ஒரு வாலிபமாக வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் மாதிரி இதில் நடித்தான், ஒரு 19 வயசு பையன் தான், அது ஓகே. ஆனால் அந்த பையனுக்கு வயசுக்கு மீறின கதை அந்த நாளைய தீர்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய சமுதாயத்தை திருத்துற மாதிரி, நிறைய எப்படி சொல்லுது, ஒரு புரட்சிகரமான டைலாக்லாம் பேசுகிற மாதிரியான அரசியல் பேசுகிற மாதிரிலாம் அந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக மாறிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80-85 லட்சம் ரூபா டோட்டலாகவே எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஒரு வீடியே விற்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம், இவ்வளோ பெரிய நஷ்டம்னா இன்னைக்கு அது பெரிய பணம் இல்லை, ஆனால் 33 வருஷத்துக்கு முன்னாடி அது பெரிய பணம். 85 லட்சங்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா. அது ஒரு பெரிய பணம். தோத்துட்டோமே, இழந்துட்டோமே அப்படின்னும் போது எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுனே தெரியாமல் தடுமாற்றத்தில் இருந்தார். நான் கேள்விப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே இருந்தார், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கிட்ட போய் சொல்கிறார், அதாவது இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு படம் வந்து நடிச்சு கொடுங்க என் பையனுக்காண்டி, என் பையனும் சேர்ந்து அதில் நடிக்கிற மாதிரி ஒரு கதை வந்து நான் எழுதுறேன், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயகாந்த் வந்து பெருந்தன்மையாக அண்ணன் சம்பளமே வேணாம் நான் நடிச்சு தரேன் அப்படின்னாரு. அதாவது விஜயகாந்த் அன்னைக்கு வந்து ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார், அதாவது வந்து ஒரு புரட்சி கலைஞர். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு அடியும் இரும்பு அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போலாம் டயலாக்ல தான் பேசுகிறாங்க, அதாவது வந்து 1000 டன் வெயிட்டுடா அடிக்கிட்டான்லாம் கேட்குறாங்க. ஆனால் விஜயகாந்த் அடித்தா நிஜமாவே 1000 டன் வெயிட் அடித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல்லான மேன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேன்லியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாரு. அவர் வந்து ஆக்ஷன் ஸ்டார், ஆக்ஷன் அடின்னா காலை தூக்குவார் தெரியுங்களா, அந்த ஃப்ளோர் வரைக்கும் தூக்குவார், அந்த மாதிரி அடிச்சு பொழந்து எடுக்கிற ஒரு கேரக்டர். அவர் வந்து அந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. அந்த கதை எப்படி எழுதப்பட்டதுன்னா, விஜயகாந்த் பேர் செந்தூரபாண்டிங்கிறது தான் படத்தினுடைய டைட்டிலு. செந்தூரபாண்டியோட தம்பியாக வந்து விஜய் நடிப்பார் அந்த படத்தில். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த படத்தில் அப்படின்னா இப்படி உட்கார்ந்து இருக்கிற விஜயகாந்த் வந்து அப்படி எந்திரிப்பார், வீறு கொண்டு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிப்பார். உடனே விஜய் வந்து இந்த தோளில் கை வச்சு, அண்ணே இதுக்கெல்லாம் நீங்கள் எந்திரிக்கூடாதுண்ணே, நீங்கள் செந்தூரபாண்டி தம்பி, நான் எதுக்குன்னே இருக்கேன், நீங்கள் உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோ, நல்லா கேட்டுக்குங்க, எவனும் ஒத்துக்க மாட்டான். நீங்கள் உட்காருங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, செர்ரா தம்பி நீ கரெக்டு தான் நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லுவார். இவர் போய் அடிப்பார் விஜய். அதாவது விஜயகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அவர் உட்காந்து வேடிக்கை பார்ப்பார். இவர் யாருன்னே தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இவர் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டொடன்னு இருப்பார். அவர் வந்து போய் அவர் அடிப்பார். அடித்தோன்னே அவர் வந்து உடனே வந்து அவரை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கணுன்னா அப்படி காலர் அப்படி தூக்கிடுவார். செந்தூரபாண்டி தம்பினே அப்படின்னுவார். அப்படின்னுவார் விஜயகாந்த். இந்த மாதிரி விஜயகாந்தை ஏமாற்றி அந்த படத்தில் உட்கார வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸாக அங்கே விஜயகாந்த் நல்லா ஆடுவார்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இறங்கி ஆடுவார். ஆனால் விஜய் வந்து அந்த டான்ஸை விஜயகாந்துக்கு முன்னாடியே ஆடுவார். இப்படி லவ் சீன்ஸ் எல்லாமே அவர் கொடுத்து அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இந்த வெற்றி இந்த பிஎன்சி எல்லாம் போய் சேர்ந்துச்சு இந்த படம் செந்தூரபாண்டி. அது காரணம் என்னென்னா, அந்த படத்தின் நாயகனாக வந்து விஜயகாந்த் நடிச்சிருந்ததுனால, விஜயகாந்தனுடைய தம்பியா விஜய் நடிச்சிருந்ததுனால மக்கள் வந்து எல்லாருமே விஜயகாந்தோட தம்பி விஜய் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து விஜய் நகர ஆரம்பித்தார். ஸோ இந்த படம் ஒரு வெற்றி படம். இழந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு பாதிக்கு மேலே வந்து இதனுடைய லாபத்தில் வந்து ஈடு கட்டிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து இதே மாதிரி விஜயகாந்த் போக முடியாது, திருப்பி ரஜினிகாந்த்டே போக முடியும், இல்லை கமலஹாசனே போக முடியும். கமலஹாசன்லாம் போனீங்கன்னா கதவை வந்து திறக்கவே மாட்டார். புரியுதுங்களுக்கு, ரஜினிகாந்தாவது கதவை திறந்து வாங்க உட்காருங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு காப்பியெல்லாம் கொடுப்பார். அதாவது வந்து என்ன எப்படி நடிக்கணும், அப்படி விஜயகாந்த் நடித்த மாதிரி செந்தூரபாண்டி மாதிரி வந்து நான் ஒரு இந்தூரபாண்டி மாதிரி உட்காந்துருக்கணுமா நான் அப்படின்னு கேட்பார் ரஜினி. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள். அதனால் அவர் யாரையும் விட மாட்டார். அவர் எப்படி இருந்தாலும் எந்த பாட்டு எந்த டான்ஸாக இருந்தாலும் அவர் தான் ஆடணும்னு நினைப்பார். ஸோ அதனால் என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ரசிகன் ஒரு படம். அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக, அதாவது கிளாமரு, மசாலா, பாட்டு, அடிதடி, என்னென்னமோ, அதாவது வந்து பி சென்ட்ரு சி சென்ட்ருன்னு சொல்லுவாங்க. பி சென்டர் கூட கிடையாது, சி சென்டர், லோ கிளாஸ் சென்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது லோ கிளாஸ்னால் மக்களை நான் சொல்ல வரல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மக்களை நான் மறுபடியும் சொல்கிறேன், குறை சொல்லலை. அந்த கூலி தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, உழைக்கும் வர்க்கம் இருக்கா பார்த்தீங்களா. ஒரு மூட்டை தூக்குவான், கஷ்டப்படுவான், நாளெல்லாம் மூட்டை தூக்கி ஒரு 100 மூட்டை லாரியில் ஏற்றி விடுவான். ஒரு சினிமா டிக்கெட் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து உள்ளே உட்காரும்போது பார்த்தீங்கன்னா பம்பாய் சுட்டி சுக்கா ரொட்டி விட்டா பார் செவத்த குட்டி அப்படின்னா அவன் பார்ப்பான், ஏய் சூப்பராக மச்சான் அப்படின்வான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயை வந்து இறக்கி விட்டு ஆட விட்டு பாட விட்டு எங்கெங்கே ஆட்டம் கிளாமர் ஆட விட முடியுமா. சங்கவி வேற பேர், அன்றைக்கி விஜய் யாருன்னே தெரியாது, சங்கவினா எல்லாருக்கும் தெரியும், சங்கவி வேற பேர்.
சங்கையோட வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போய் சீன்ஸ் எல்லாம் அந்த படத்தில் நீங்கள் போய் பாருங்கள். மேலே மனோரமா வந்து கேட்பாங்க, என்னடா சங்கவியும் விஜயும் மேலே போயிடுவாங்க, ஆண்டனா சரியாக இருக்கா அப்படின்வாங்க. இவர் வந்து சங்கையை பார்த்துட்டு ஆண்டனா சரியாக இருக்குது, இன்னும் இல்லைம்மா சரியா இல்லைம்மா, அந்த பக்கம் பார்த்து திருப்பிடா, சிக்னல் வர மாதிரி திருப்பிடா அப்படின்னு மனோரமா கீழேருந்து கத்துவாங்க. அவர் வந்து இல்லைம்மா இருங்க பாட்டி சிக்னல் வர மாதிரி திருப்புறேன் அப்படின்னு திருப்புவார். இந்த மாதிரிலாம் காட்சி அமைப்புகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காட்சி அந்த படத்தில் இருக்கும். அந்த படத்தில் என்ன காட்சி அப்படின்னா, சங்கவி குளிக்க வருவாங்க. பக்கத்து காம்பவுண்டு, ஒரே காம்பவுண்டு. சங்கவி குளிக்க வந்தால் பாத்ரூம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு செவரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த விஜயோட பாத்ரூம், அந்த பக்கம் சங்கையோட பாத்ரூம். இதில் ரெண்டு கல்லை மட்டும் எடுப்பார், செங்கலம். அது எப்படி பாத்ரூமில் 2 செங்கலை மட்டும் எடுக்க முடியும்னு எனக்கு தெரில. கரெக்டாக 2 செங்கலம் சிமெண்ட் பூசின பாத்ரூமில் 2 செங்கலை மட்டும் எடுத்தால் அங்கே சங்கை வந்து பார்த்தீங்கன்னா முதுகு பக்கம் காமிச்சிட்டு குளிப்பாங்க. இவர் சோப் போடுவார். இப்படி ஒரு காட்சி. இந்த காட்சியில் என்னென்னா, ஒரு வாட்டி சங்கவி குளிக்க போவாங்க, விஜய் சிக்னல் கொடுப்பாரு. சங்கவி குளிக்க போனோன்னே என்ன ஆகும்னா, அவங்க மாமியார் ஸ்ரீவித்யா அவங்க வந்து குளிக்க வந்துடுவாங்க. அவங்க வந்து குளிக்க வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சங்கவி நினச்சி சோப் போடுவார். இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க. இதெல்லாம் எப்படின்னா லோ கிளாஸ் டேஸ்ட், இதை வந்து எப்படின்னா சீப் டேஸ்ட். இது வந்து ஒரு நல்ல இயக்குனர் எடுக்கக்கூடிய படமே கிடையாது. இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன், சந்திரசேகர் வந்து ஒரு நல்ல இயக்குனரும் கிடையாது. ஒரு டெக்னிக்கலாக வெல் வர்ஸ்டு டைரக்டர், சூப்பராக எடுப்பார், அடடா அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு எந்த படமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி தான் கச்சன்னு எடுப்பார், ஏதோ பண்ணுவார். அந்த மாதிரி எடுத்து தான் அந்த படத்தை வந்து ஓட விட்டாங்க. ஸோ அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு, லாபம் கிடச்சிச்சு. இந்த லாஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது கெயினாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவான்னு ஒரு படம் எடுத்தார். அந்த தேவா படத்தில் வந்து அன்றைக்கி அஜித்தோட வேறு படத்தில் சுவாதின்னு ஒருத்தவங்க பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள கொண்டு வந்து போட்டாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ பாட்டுகள், ஒரு கவிதை எழுதினா அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு அந்த படத்தை கொஞ்சம் கிளாமரை குறைச்சார். ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ரசிகன் படத்தில் வந்து மாமியாருக்கு சோப் போடுற மாதிரி இல்லாமல் படம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா கொஞ்சம் கிளாமரை குறைச்சி அதில் லவ் மாதிரி அப்படி சொன்னார். சரிங்க சார், இப்போது அவர் செட்டில் எப்படி இருப்பாருங்க சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து அவர் வந்து கொஞ்சம் வளர்ந்து வர டைம்ப்பா அப்படின்னு, எப்படி இருப்பார் அவர் செட்டில்? இல்லை, செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போவுமே வந்து சைலண்டாக தான் இருப்பார். அந்த காலத்திலே வந்து சைலண்டாக தான் இருப்பார். சாப்பிட்றதுக்கு நான், எஸ்.ஏ. சந்திரசேகர், ஷோபாம்மா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எல்லோரும் தான் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்ற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கூட உட்காந்து சாப்பிடுவார், 1-2 வார்த்தைகள் பேசுவார். ரொம்ப யாரோடையும் நெருக்கமாக நான் பேசி பார்த்ததில்லை, ரொம்ப பழகினதும் நான் பார்த்ததில்லை. தன் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருப்பார். ஆனால் ஸ்பாட்டில் நடிக்கும்போது இந்த எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் அவருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அங்கே நடக்கும். அந்த படப்பிடிப்புலே நிறைய நடந்திருக்கு. நடிக்காதனால இல்ல, அது வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அவர் சில விஷயங்களை வந்து பையன்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாரு. இந்த மாதிரி நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாரு. அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது இப்படி நடிச்சா நல்லா இருக்கும்னு அவர் நினைப்பாரு. ஸோ 2 பேருக்கும், அப்பாவுக்கும் மகனுக்கும் நிறைய முரண்பாடான கருத்துக்கள் வரும். அந்த கருத்துக்கள் காரணமா பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்புலேயே நிறைய சண்டைகள் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் அவரை வச்சு வேற படம் பண்ணீங்களா? இல்லை, அவரை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது 1 லட்ச ரூபா பணம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். விஷ்ணு படம் முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த படத்துக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த அட்வான்ஸ் வந்து விஜய், எஸ்.ஏ. சந்திரசேகர், ஷோபா எல்லாரும் சேர்ந்து தான் அந்த அட்வான்ஸை வாங்கினாங்க. ஆனால் அந்த படம் அந்த அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அவங்க பண்ணியே கொடுக்கல. எதனால சார்? அது எதனாலேன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு நிறைய பெரிய வெற்றி படங்கள் வருது. அடுத்து பூவே உனக்காக வருது, காதலுக்கு மரியாதை வருது. அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்களில் வந்து ஒன்ஸ் மோர்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா அடுத்தடுத்து விஜய் நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக அமைகிறதுனால மார்க்கெட் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. பழைய அட்வான்ஸ் வாங்கின அந்த தயாரிப்பாளர் நமக்கு பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகே சார், அப்படிப்பட்ட விஜய் அதுக்கப்புறம் ஒரு லவ் மேனாக மாற, நிறைய லவ்ஸ் அந்த படங்களை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆக்ஷன் ஹீரோவாக மாறாரு சார். அது எப்படி சார்? இல்லை, ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறது எதுக்கு அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணணுங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருக்குமே வந்துடும். அது வந்து இயல்பாகவே வந்து ஒரு நடிகன் அவன் வரான் அப்படின்னா ஆக்ஷன் ஹீரோவாக மாறணுங்கிறது தான் அவனுடைய அடுத்த கை கொடுத்துச்சுன்னு கேட்கும். இல்லை, அது நிச்சயமாக பெரிய லெவலில் கை கொடுத்துச்சு. அப்படி தான் நம்ம சொல்லுவோம். திருமலை படத்தில் தான் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிறாரு. அப்போ திருப்பாச்சி நிறைய படங்கள் வந்து அடுத்தடுத்து ஆக்ஷன் படங்களாக நடிக்கிறாரு. எல்லா ஆக்ஷன் படங்களும் வெற்றி அடையுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி மாதிரி, சுறா மாதிரி சில ஆக்ஷன் படங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் தோல்வியும் அடையுது. 50வது மூவி வேற. ஆமா, அந்த நேரத்தில் பெரிய தோல்வியும் அடையுது. அப்போதான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு துப்பாக்கிங்கிற ஒரு படம் முருகதாஸ் கொடுக்குறாரு. அந்த படம் வந்து
சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அது வந்து ஒரு வித்தியாசமான படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் சப்ஜெக்ட். அதில் விஜயோடைய நடிப்பு எல்லாமே நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைச்சு. அதுக்கப்புறம் கத்தி நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்லியோட சேர்ந்து 2-3 படங்கள் நடிக்கிறாரு. லோகேஷோட பண்ணுறாரு, நெல்சனோட பண்ணுறாரு. தொடர்ந்து வந்து ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்ஷன் ஹீரோ தான் இன்னைக்கு வந்து விஜய் ஒரு ஆக்ஷன் ஹீரோவானா ஆக்ஷன் ஹீரோ தான், முழுசாக ஆக்ஷன் ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிட்டார். ஓகே சார், இப்படிப்பட்ட ஒரு ஹீரோக்கு வந்து ப்ரொடியூசர் மத்தியில் வந்து ஒரு பேர் இருக்கு. என்னன்னா இவர் வச்சு படம் எடுத்தா போட்டுதாச்சும் எடுத்துடலாம்ப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க சார். இது உண்மைங்களா? இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகனாக தான் பல நேரங்களில் இருந்திருக்காரு. ஆனால் விஜயினுடைய படங்கள் வந்து நஷ்டமே ஆகலையா அப்படின்னா அதுவும் கிடையாது. நஷ்டமும் பல படங்கள் நஷ்டமாக இருக்குது. விஜயை வச்சு ஆரம்ப காலத்தில் எடுத்த படங்கள், அதாவது வசந்த வாசல், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படங்கள், ராஜாவின் பார்வையில், அந்த படங்கள்லாம் நஷ்டம் அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுறா, அது நஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதின்னு ஒரு படம் நஷ்டம், என்றென்றும் காதல் அப்படின்னு ஒரு படம், அப்புறம் வந்து நிலாவைவான்னு ஒரு படம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குஞ்சுமோனுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 2 படமே பெரிய நஷ்டம். ஸ்டார்டிங் டைம்ல அப்படி இருந்திருக்குங்க சார். இப்போ ஒரு பீக்ல வந்த பிறகு இதுக்கப்புறம் அவர் வச்சு படம் பண்ணா இல்ல, பீக்ல வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா நீங்க மெர்சல்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, ராமநாராயணனுடைய சன்னு ப்ரொடியூஸ் பண்ணாரு, முரளி அவர் பேரு. அவர் எடுத்த அந்த மெர்சல் படம் அட்லி வந்து பட்ஜெட் பயங்கரமா வந்து பெருசுப்படுத்திட்டாரு. அந்த படத்தை பிளான் பண்ண பட்ஜெட்டோட பல மடங்கு பெருசு பண்ணிட்டாரு. ஸோ அந்த மெர்சல் படம் வந்து பெரிய தோல்வி படமா, அதாவது வந்து அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் அது லாபம் கொடுத்துருச்சு. ஆனால் வந்து பட்ஜெட் பெருசானதுனால அது அந்த அளவுக்கு வியாபாரம் பண்ண முடியாம அந்த தயாரிப்பாளருக்கு அது பெரிய நஷ்டம். மெர்சல் படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அப்புறம் அந்த தேனாண்டாள் ஃபிலிம்ஸ், கிட்டத்தட்ட ராமநாராயணன் சார் பார்த்தீங்கன்னா 100 படங்கள் வந்து இயக்கி தயாரிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனருடைய பையன் அடுத்த தலையே தூக்க முடியல, அடுத்த படமே சினிமாவில் எடுக்க முடியல. அந்த மெர்சல் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நஷ்டம். ஒரு பெரிய ஹீரோ அவர் நடித்த ஒரு படம் பெரிய நஷ்டம், தயாரிப்பாளருக்கு நஷ்டம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளருக்கு அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரி செஞ்சு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னா எதுவுமே செஞ்சு கொடுக்க விஜய் தயாராக இல்லை. அதே மாதிரி வேலாயுதம்னு ஒரு படம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் தயாரிச்சார், அந்த படமும் நஷ்டம் அப்படின்னா நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி வாரிசும் வந்து இதே மாதிரி. ஆமா கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி வாரிசுமே பாத்தீங்கன்னா பெரிய தோல்வி படம். அதாவது தில்ராஜ் வந்து ஒரு தெலுங்குல ஒரு பெரிய ப்ரொடியூசரு, அவர் வந்து ஒரு தமிழ்ல ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னும் போது விஜய் வச்சு பண்ணலாம், விஜய் தான் சூப்பர் ஸ்டார் தமிழ்ல அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வச்சு பண்றதுக்காண்டி அதாவது எவ்வளவு வேணுமோ அவ்வளோ பணம் கொடுத்தாரு, நினைச்ச மாதிரி படப்பிடிப்பு நடத்தினாரு, எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா வாரிசுமே ஒரு பெரிய லாஸ். அதாவது வந்து அந்த தயாரிப்பாளருக்கு வந்து பெரிய லாஸ். அது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான். வாரிசுமே லாஸ் தான். இப்போ அதாவது இதெல்லாம் எப்படின்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் லாஸ் ஆன படங்கள். தலைவன் டைம் டு லீட் அப்படின்னு போட்டார். அந்த டைம் டு லீடுன்னு போட்டதுனால என்ன ஆகி போச்சுன்னா கொடநாடு எஸ்டேட்டில் வந்து குளூரில் 3 மணி 4 மணி 2 மணிக்கெலாம் அப்பா மகன் 2 பேருமே கை கட்டி நிற்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால் அந்த டைம் டு லீடுங்கிற டைட்டிலை வந்து தூக்கிட்டு அப்புறம் தலைவன் மட்டும் போட்டாங்க. ஸோ அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தேதியில் சென்னையில், அதாவது தமிழ்நாட்டில் வெளியாகலை, மற்ற ஸ்டேட்டுகளில் வெளியாகிருச்சு. அன்னைக்கே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, அந்த என்ன ஒருத்தவங்க எடுத்து போடுவாங்களே அங்கே என்னதுங்க, தமிழ் ராக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து அது படம் வந்துருச்சு. ஸோ மொத்தத்தில் அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து சந்திரபிரகாஷ் ஜெயின், அவருக்கு வந்து பெரிய நஷ்டமாயிடுச்சு. ஸோ நஷ்டம் ஆகலை அப்படின்லாம் சொல்ல முடியாது, நஷ்டம் நிறைய பேருக்கு நஷ்டமாயிருச்சு. ஒரு சிலர் வந்து தப்பிச்சிடுறாங்க. அதாவது வந்து இவருடைய பெரிய பட்ஜெட்டுக்கு பெரிய நஷ்டங்கள் வந்தால் இல்லைன்னா பெரிய லாபங்கள் வருது. ஸோ இந்த மாதிரி படங்கள் நஷ்டமும் ஆயிருக்கு. அவர் அதாவது பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் நஷ்டமான படங்கள் நான் சொன்ன உதாரணம்லாம். ஓகே சார், விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காருங்க சார். ஒரு தயாரிப்பாளர் தான் இந்த ஒரு கேள்வி கேட்குறேங்க சார். இவர் சினிமா விட்டு வந்ததுனால ப்ரொடியூசருக்குலாம் வந்து ஒரு அதிகப்படியான லாபம் வந்து போயிருக்கு. ஏன்னா இவர் நடித்தா வந்து மக்கள் இனிமே பார்க்க வராங்க. ஆனால் இப்போ இவர் அரசியலுக்கு முழுமையாக போனதுனால இவர் சினிமாவுக்கு திரும்ப வரமாட்டார். இது வந்து ஒரு தயாரிப்பாளர்கள் தான் வந்து ஒரு நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தயாரிப்பாளர் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாஸ் ஹீரோ இங்கேருந்து விட்டுட்டு அங்கே போயிருக்காரு. தயாரிப்பாளராக மட்டும் இல்லை, ஒரு சினிமா துறையை சேர்ந்தவனா நான் சொல்கிறேன், நியாயமாக சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எது யாராலையும் மறுக்க முடியாது. அரசியலில் விஜய் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், அரசியலில் விஜய் வந்து சரியாக செயல்படலைங்கிற விமர்சனங்கள் இருக்கலாம், அரசியல் மெச்சூரிட்டி இல்லை, அரசியல் அறிவு இல்லை, பக்குவம் இல்லை, என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அசைச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு டாப் ஸ்டார். ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார். ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு ஈடாக
இணையாக ஒரு ஸ்டார் இருக்கார் தமிழ் சினிமாலன்னா வியாபாரம், அதாவது வந்து பிரமாதமாக வியாபாரமாகக்கூடிய, பிரமாதமாக தியேட்டரில் கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸ்டாராக, ஒரு ஓப்பனிங் இருக்கிற ஸ்டாராக, ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிற ஸ்டாராக இன்றைக்கி வந்து சூப்பர், அதாவது வந்து விஜய் அப்படின்னா கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்டாராக வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிறாரு. அதில் ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ விஜய் வந்து தவிர்க்க முடியாத ஒரு தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நடிகராக இருக்கிறதுனால அவர் வந்து தன்னுடைய 69வது படத்திலே தன்னுடைய சினிமா கேரியரை முடிச்சுட்டு அரசியலுக்கு போகிறேங்கிறது வந்து ஒரு வேளை போய் அரசியலில் நல்லது செய்வாரோ என்னமோ தெரியல, நமக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து அவருக்கு அரசியலுக்கு வர வேண்டாம்னு நம்ம சொல்லவே இல்லை. அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு அவரை அரசியல் படுத்திக்கிட்டு அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் அரசியலுக்கு வரட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அது அவர் இது வரைக்கும் செய்யாமல் இருக்கார். ஆனால் இந்த சினிமா அப்படின்ற இதுலேருந்து ஒரு அது இனிமேல் படம் பண்ண போகிறதில்ல, இதனுடைய கடைசி படம் ஜனநாயகன் சொல்கிறார்ல, அங்கே அந்த சினிமா விட்டு போகிறதுங்கிறது சினிமா துறைக்கு ஒரு லாஸ் தான், ஒரு வருமான இழப்பு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். Meriba Paneer Soda. I trust Meriba. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.